Hey guys, welcome to Naveen Vlogger. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு vlog வீடியோ தான். இந்த மாதிரி கொஞ்சம் vlog வீடியோஸ்லாம் வரும். இந்த மாதிரி ஃபுல் வீடியோல என்ஜாய் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த ஒரு ரெண்டு பொருளுக்காக தான் இவ்வளோ பெரிய vlog. அப்பா இவ்வளோ டேங்க் இவ்வளோ கிளாஸ் பார்க்கும் போது தான் கவலையாக இருக்குது. ஒரு நாள் இதெல்லாம் செல் ஆயிரும். செடியின் வளர்ப்பை பாருங்கள். அதனால் இந்த டைம் மொட்டை மாடி போனால் எப்படி இருக்கும்? ஆனால் மொட்டை மாடி போயிட்டு வரேன். அப்பா நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் ஒரு அழுகி. ஸோ இதெல்லாம் விட்டுலாம். இது ட்ரை ஆகிடுச்சு. இங்கே இருக்க செடியெல்லாம் வீணாக போச்சு. இதோ எல்லாம் வேஸ்ட்டு. இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப காஞ்சி போச்சு. ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடுச்சு. இதுவும் தான். இது யூஸ் ஆகுமா என்னன்னு தெரில. செடியில் தண்ணியெல்லாம் ஊற்றுனா நம்ம ரோலெக்ஸ் இருந்த இடம். வாவ், இங்கே பாருங்கள் எவ்வளோ இதில் எல்லாம் செடி வளர்த்துருக்கோம். பெரிய டப்பு இருக்கிறதுலே எங்கள் வீட்டில் இதுதான் ரொம்ப பெருசு. இதில் தான் செடி வளர்த்து எவ்வளோ அழகாக இருக்குது. அதே இது நம்ம பீட்டா. இதுலேயும் செடி போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு ஒன்று. இதெல்லாம் மண் நல்லா இதாக இருக்குது. இந்த சைடு நிறைய டப்பெல்லாம் இருக்குது. இதெல்லாம் யூஸ் ஆகுமா? சில டைம் ஃபிஷ்ஷு வளர்த்துறதுக்கு இது ரெண்டு யூஸ் ஆகும். இதெல்லாம் நான் தான் உரம்னு பண்ணி வச்சுருக்கேன். உரம்னு நினச்சி போட்டு வச்சுருக்கேன். இங்கே இலையெல்லாம் இருக்குமா, இதெல்லாம் காட்டுற பாருங்க. இலையை அந்த இடத்துலலாம் எடுத்துகிட்டு வந்து இலையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டு தண்ணி ஊற்றி சில பல காய்கறியெல்லாம் போட்டு விட்டேன். அந்த வேஸ்ட்டு அதெல்லாம் போட்டு விட்டதுக்கு உரமாட்ட வரும்னு நினச்சி போட்டேன். அவ்வளோவுக்கு வரல. எவ்வளோ தெர்மாக்கோல் இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் நம்ம செல் பண்ணணும், இல்லை யூஸ் ஆக்கணும். ஐடியா இப்போதைக்கு எதுவும் இல்லை, டைமும் இல்லை, காசும் இல்லை, ஒன்றுமே இல்லை. இப்போ இங்கே காட்டுற பாருங்க அந்த இலையெல்லாம் இருந்த இடத்த. இந்த இடத்துல அந்த ஒரு சின்ன சந்து, அது போகையில் நான் உங்களுக்கு காட்டுறேன். அது வழியாக இந்த பொருளை ஏற்ற முடியாது. அதனால நாங்கள் இப்படி தான் இங்கேருந்து இறங்கி இப்படி பொறுமையாக நடந்து வந்து இப்படி கீழே இறங்கிடணும். முதல்ல கீழே இறங்கிட்டோம்னா இங்கே வழி இருக்குதா, இந்த வழியால் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். கீழேருந்து எடுத்து கொடுப்பாங்க. இப்படி மேலெல்லாம் வாங்கி இங்கே வச்சுட்டு அப்புறம் இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் மேலே வச்சுட்டு இந்த மாதிரி தான் நடக்கும். எங்கள் ஆஃபீஸ் ரூமில் ஷெட்டு தான் போட்டிருக்கோம். இங்கெல்லாம் குப்பை தெரியுதா? இங்கெல்லாம் இருந்த குப்பை தான். இதெல்லாம் பாதியெல்லாம் எடுத்துகிட்டு போய் மேலே உரம்னு போட்டு வச்சுருக்கேன். இந்த செடியோடு தான். இது வேப்ப மரம். இதோட தான் இந்த குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு போய் மேலே போட்டிருக்கேன். சரி வாங்க மேலே போயிட்டு உடஞ்சிருவோம். இப்போ மேலே போயிட்டு உங்களுக்கு எப்படி நாங்கள் போகிறதுன்ட்டு காட்டுறேன். நீ டெய்லி நீ ஒரு ஸ்ட்ராட்டஜியா எப்படி சொல்கிறது, ஒரு இதாட்டே யூஸ் பண்ணலான்ட்டுருக்கிறேன். ஒரு டெய்லியும் ஒரு ஃபுல் வீடியோ ஒன்று, 2 ஷார்ட்ஸ் ஒன்று, இந்த மாதிரிலாம் போடலான்ட்டுருக்கிறேன். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லிட்டு போங்க. இருங்க நீங்கள் உட்காந்துட்டு. ஹே கைஸ், இங்கே வந்துட்டு நான் மேலே வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் நேச்சுரல் இப்போ தான் பார்க்க ஆரம்பிக்கிறேன். ஏன்னா இத்தனை நாள் வந்துட்டு இந்த டைமுக்கு வந்ததில்லை. இந்த டைமுக்கு வந்திருந்தாலுமே இந்த அளவுக்குலாம் பார்த்துருக்க மாட்டேன். இப்போ தான் நான் இதெல்லாம் நோட் பண்ணுறேன். உங்களுக்கு அப்படியே வீடியோ எடுத்து போடுறேன். பேக்ரவுண்ட் மியூசிக் லைட்டாக போட முடிஞ்சால் போடுறேன். ஏன்னா காப்பி ரீச் வந்துடும். அழகாக இருக்கானா இதை பார்க்க முடிஞ்சா பாருங்கள். வாங்க பாருங்கள். يا واسع الفضل اغفر
ஹே கைஸ், இதுதான் இந்த விலாகு. இன்னும் முடியல, கீழே போகல உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு டெய்லியும் ஒவ்வொரு விலாகு டைம் கிடைக்கும் போது நல்ல வீடியோஸும் வரும். நிறைய இதெல்லாம் பிளான் போட்டு வச்சுருக்கேன். இன்றைக்கி எந்த பிளானும் இல்லாதனால சும்மா ஒரு நார்மல் மினி விலாகாட்ட போட்டுடலான்ட்டு இந்த விலாக் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி. இது என்ன, இது எனக்கு ஒரு டவுட்டு. இந்த இது லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிடுங்கன்னு முன்னாடியே சொல்லிட்டோம். அப்புறம் இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்கன்னா இது தனி டிபார்ட்மெண்ட்டாக என்ன, அதை விட்டுருங்க. சரி, அவ்வளோதான் இந்த வீடியோ. இப்போ தான் சொன்னேன் கீழே போகணுன்ட்டு. கீழே போகிறத காட்டுறேன் உங்களுக்கு. அந்த இடத்த காட்டுறேன். ரொம்ப சின்னதாக இருக்கும். இது மூலிமா எதுவும் எடுத்துகிட்டு வர முடியாது. அதனாலேயே பாதி பிளான் எல்லாமே ஃப்ளாப் ஆயிரும். ஏன்னா மேலே கொண்டு வந்து வச்சா தானே எந்த பிளான்னாலும் போட முடியும். எடுத்துகிட்டு வரக்கே முடியாது. இப்போ நான் கீழே போய் காட்டினேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் போய் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். அதனால் அதே கொஞ்சம் முடையாக இருக்கும். எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே உனக்கு மேலே ஏறி கொடுத்து அதை வாங்கிட்டு வந்து இங்கே வச்சு அப்படி இப்படின்ட்டு அதே கொஞ்சம் டென்ஷன் ஆகும். ஸோ அதனால் விட்டுருவோம் சில டைம்லாம். இப்போதைக்கு இதுதான் வச்சுருக்கு. உனி நான் கொஞ்சம் யோசிக்கணும். இந்த தர்மாக்கோல்லாம் வேறு அத்தனை வேஸ்ட்டாக இருக்குது. இப்போ வந்து பார்க்கும்போது தான் ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த யூடியூப்பில் இந்த இதெல்லாம் நம்ம பழைய வீடியோஸ் பார்க்கும்போது லைட்டாக இருக்கும், என்னடா இதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சான்ட்டு. நீ அந்த தர்மாக்கோல்லாம் அங்கே அவ்வளோ வேஸ்ட்டாக இருக்குது. உனி அங்கே கீழே பார்த்தீங்களா கிளாஸ் எல்லாம், அதெல்லாம் அவ்வளோ வேஸ்ட்டாக இருக்குது. அதெல்லாம் பார்க்கணும். லீவு வருது, 2.5 மாதம் லீவு. எங்கேயோ வேலைக்கு போய் கொஞ்சம் காசை ரெடி பண்ணலாமான்னு பார்க்குறேன். வேலைக்கு எங்கேயும் போகலைனாலும் இங்கே ஹோமில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் காசு தரேன்ட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஒரு காசை ரெடி பண்ணால் தான் நம்ம டேங்க்கை ரெடி பண்ண முடியும். டேங்க்கை ஒட்டி கூட சேல்ஸ் பண்ணிக்கலான்னு வைங்களேன். சின்ன டேங்க்லாம் இந்த சின்ன ஒன்றுக்கு ஒன்று அந்த எப்படி சொல்கிறது, பீட்டா சைஸுக்கு ஒன்று பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஐடியா இருக்குது. அந்த மாதிரி குட்டி இதெல்லாம் செஞ்சு வச்சோம்னா சீக்கிரம் சேல்ஸ் ஆயிரும். கொரியர் இதுவும் கம்மியாக தான் வரும். அந்த மாதிரி ஐடியாவில் யோசிச்சிருக்கேன். நீ எப்போ காசு வருது, எப்படி டைம் இருக்குது, கேப் இடம் இருக்குது, எங்கே பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் தெரில. பார்க்கலாம். எப்படி இருந்தாலும் நடக்க வேண்டியது தான் நடக்கும். எவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டாலும், எவ்வளோ நம்ம கஷ்டப்படலைனாலும் பார்க்கலாம் எப்படி நடக்குதுன்ட்டு. இதே இதில் நான் இன்னொன்று சொல்லிக்கிறது என்னென்னா, நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிருக்கவங்களுக்கு தெரியும் நம்ம சேனல் இன்னும் மானிட்டேஷன் ஆகலைன்ட்டு. மொத்தம் 300க்கு மேலே வீடியோ போட்டிருப்போம். ஷார்ட்ஸு ஃபுல் வீடியோஸ் இதெல்லாம் 300க்கு மேலேயே போட்டாச்சு. இன்னும் வாட்ச் ஹவர்ஸ் நமக்கு வரல. சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனால் 5K வந்துருக்கீங்க. அது வரைக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இது வந்துட்டு ஒரு ஃபுல் வீடியோ வேறு ஒன்று மேக் பண்ணுறேன் நாளைக்கு. இது அதில் வந்துட்டு ஒரு ஜேர்னி சொல்ல முடியாது. ஜேர்னி வந்துட்டு இன்னும் நம்ம மானிட்டேஷன் ஆனதுக்கப்புறம் நம்ம இப்படி ஜேர்னி, நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண ஜேர்னின்ட்டு ஒன்று போடலாம். இப்போதைக்கு நாளைக்கு இது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பற்றி ஒரு வீடியோ மேக் பண்ணலான்ட்ருக்கேன். ஏன்னா போன டைமும் நான் வந்துட்டு சரியாக ஹாப்பியாக இல்லை. 1K அடிக்கிறப்ப அவ்வளோக்கு ஹாப்பியாக இல்லைன்ட்டுல கொண்டாட முடியல அந்த டைமை. அதே மாதிரி 5K வந்துமே இன்னும் தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணி போடல, ஒரு தேங்க்ஸுங்கிற மாதிரி சொல்ல. ஸோ டைம் கிடைக்கும். நாளைக்கு இது கிடச்சிருச்சுன்னா டக்குன்னு அது ஒரு வீடியோவாக எடுத்து போட்டுருவேன். உனி வந்துட்டு இதான் பிளானு. இந்த லீவில் கொஞ்சம் யூஸ் ஆகிற மாதிரி என்ன சொல்ல வந்தனே மறந்துட்டேன். மானிட்டேஷன் ஆகலை. ஸோ அதனால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு. எனக்கு இந்த வாட்ச் ஹவர்ஸ் ஏறிடுச்சுன்னா மானிட்டேஷன் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்மளோட கண்டென்ட்லாம் வேறு லெவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வீட்டை நம்மளாம் ஐயோ என்ன எப்படி போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வீடியோவுக்கு தேவையானதே முதல்ல ரிங் லைட்டு, மைக்கு, கேமரா, இந்த மாதிரி தான். கேமரா வந்துட்டு இப்போ கொஞ்சம் இந்த வீடியோ ஆரம்பித்தப்பெல்லாம் வீட்டில் இருக்க ஃபோனை வச்சு தான் யூஸ் பண்ணுறது, எங்கள் அம்மாவோடது. இது என்ன ஜேர்னியாகவே கொண்டு வந்துட்டேன். இருங்க வேணாம். இந்த டாபிக் இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த விலாக் அப்போ சொல்கிறேன் உங்களுக்கு கொஞ்சமாக. இதில் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோவில் சொல்ல வேண்டியது. நீ கண்டென்ட்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் நான் யோசிச்சு வச்சுருக்கிறதெல்லாம். நீ வந்துட்டு டெய்லியும் ஒவ்வொரு ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். எப்படி இருந்தாலும் ஓகே, ஒரு ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். 2 ஷார்ட்ஸ் போட போகிறேன். ஸோ என்னை ஃபாலோ பண்ணி உங்களோட அறிவுரை மீனிங்ஸ், உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் தெரிஞ்சாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஆனால் டெய்லியும் எல்லா கமெண்ட்டையும் படிப்பேன். ஸோ உங்கள் கமெண்ட் பார்க்காமலாம் இருக்க மாட்டேன், பார்ப்பேன். ஆனால் ரியாக்டும் பண்ணுறேன். ஓகே, இந்த vlog அவ்வளோதான். கீழே போய் காட்டலான்னு பார்த்தேன். இதுக்கே டைம் ஆயிரும் போல். ஓகே கைஸ், இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் ஸ்கிப் பண்ணாலும் நன்றி, ஸ்கிப் பண்ணலைனாலும் ரொம்ப நன்றி.
இந்த vlog பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சொல்லியாச்சு. ஓகே கைஸ், டாட்டா.